அது அப்பா பிள்ளை உறவுகள வச்சிருக்கிறவங்களாகட்டும், அனுபவிச்சவங்களாகட்டும், இல்ல எதிர்க்கட்சியினர் கூட இத ரசிக்க மாட்டாங்க. நிச்சயமா, பாவம் நிச்சயமா. நல்லபடியா பேசிட்டு ஒரு வழிக்கு வரட்டும்ப்பா. நிச்சயமா. ஆமா. அப்படின்னு தான் இப்போ அந்த அணிக்கு வருவாங்களா, மாட்டாங்களான்னு நெனைக்கிற ஸ்டாலின் கூட அத தள்ளி நின்னு கொஞ்சம் வேதனையோட தான் பார்ப்பார். பொதுவாவே ஜாதியை மையமாக வச்சு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளாகட்டும், அரசியல் கட்சிகளாகட்டும், ஒரு சமூகம் ஒருத்தர் கீழ இருந்ததே இல்ல. ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டா அதுல 10 கோஷ்டி இருக்கும், 10 அமைப்பு இருக்கும். ஆமாமாமா. அவங்கவங்க ஒரு இத வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற சூழல்ல வன்னியர் சமூகத்து மற்ற எவரையும் கம்பேர் பண்றத போது, மற்றவரோடு ஒப்பிடுகிற போது, வன்னியர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த குடையின் கீழ, டாக்டர் ராமதாஸ் என்கிற அந்த ஐகானுக்கு கீழ இவ்வளவு அபரிமிதமா ஒற்றுமையா இருந்தாங்க. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த கட்சியினுடைய லட்சியங்கள்ல பல விமர்சனங்கள் இருந்தா கூட, சமூக நீதிக்காக டாக்டர் ராமதாஸ் தனி மனிதராகவும், அந்த கட்சியின் தலைவராகவும் அவர் அளித்த பங்களிப்பு, அந்த கட்சி ஆற்றிய பணிகள் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறத போதுதான், இப்படி ஒரு பிளவு, இப்படி ஒரு பொது வெளியில 2 பேரும் தங்களை தாங்களே தன் சொந்த அவமானப்படுத்திக்கணுமா? மகனாலேயே அதான் சொல்றேன். 2 பேரும் தங்களை தாங்களேவும் வாய்க்கிறாங்க. மகன் என்றும் பாராமல், தந்தை என்றும் பாராமல் பரஸ்பரமும் தாக்கிக்கிறாங்க. நமக்கு சங்கடமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரசியலெல்லாம் தள்ளி வச்சுட்டா இந்த சண்டையை எவர் ஒருவரும் ரசிக்க மாட்டாங்க. அது அப்பா பிள்ளை உறவுகள வச்சிருக்கிறவங்களாகட்டும், அனுபவிச்சவங்களாகட்டும், இல்ல எதிர்க்கட்சியினர் கூட இத ரசிக்க மாட்டாங்க. நிச்சயமா, பாவம் நிச்சயமா. நல்லபடியா பேசிட்டு ஒரு வழிக்கு வரட்டும்ப்பா. நிச்சயமா. ஆமா. அப்படின்னு தான் இப்போ அந்த அணிக்கு வருவாங்களா, மாட்டாங்களான்னு நெனைக்கிற ஸ்டாலின் கூட அத தள்ளி நின்னு கொஞ்சம் வேதனையோட தான் பார்ப்பார்.